தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவராய் ஏக சக்கராதிபதியாய் இந்த அகிலத்தை ஆண்டு கொண்டு வருகிற ஜீவிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட நின்று நமக்கு பரலோக பாதையிலே துணை செய்கிற கிருபைக்காக அவரை நான் துதிக்கிறேன். நம்மோடு கூட அவர் இருக்கிறார், நாம் பயப்படவே வேண்டாம். வாழ்க்கையிலே அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அவரோடு கூட நடக்க நாம் ஆயத்தப்படுவோம். 1 சாமுவேலின் புத்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். வாழ்க்கையிலே எப்பொழுதும் நிறைய பேருக்கு ஒரு வாஞ்சை கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். எப்பொழுதும் நம்ம கொஞ்சம் முன்னேறணும், கொஞ்சம் முன்னால் போகணும், கொஞ்சம் மேலே வரணும், இந்த நிலைமையிலிருந்து மாற வேண்டும். பெற்றார் நினைப்பார்கள், நம்ம மாதிரி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, நம்ம விட நல்லா படிக்கணும், நல்ல வேலை செய்யணும், நல்லா வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னேற்றத்தை குறித்து தான் எப்பொழுதும் எல்லாரும் வாஞ்சிப்பதும் ஆசைப்படுவதும். சிலர் இருப்பாங்க, எப்படியாவது சும்மா உட்கார்ந்துருந்தாலும் சோறு கிடைக்கும், நம்ம பேசாமல் இருக்கலாம்னு சொல்லி சந்தோஷமாக சும்மா இருக்கிறவர்களும் உண்டு. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புத்தகம் 24வது அதிகாரம் 33, 34வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கையை முடக்கி கொண்டு நான் தூங்கட்டுமே என்று சொல்லுகிறவனுக்கு வறுமை எப்படி வருமாம்? ஆயுதமணிந்தவனை போல வருமாம், ஆயுதமணிந்தவனை போல வருமாம். நான் இன்னும் நித்திரை செய்யட்டும் என்று சொல்லுகிறவனுக்கு தரித்திரம் வழிபோக்கனை போல வருமா. வழியில போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும், வீட்டுக்குள்ள வந்துருவான். அந்த மாதிரி அந்த வறுமை, தரித்திரம் வீட்டுக்குள்ளாய் நுழைந்து விடும் என்று சொல்லி வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது. அதனால வேலை செய்யணும், கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் பாடுபடணும். உட்கார்ந்து சாப்பிடலாம், மற்றவங்க தருவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் வாழ்க்கையிலிருந்து எடுபட்டு போக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை சரியாக நாம் வழி நடத்தி படித்தாதான் நல்ல வேலையில் கிடைக்கும். நல்ல வேலையில் கர்த்தரை நம்பி நாம் ஓடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நாமும் வாழ்ந்து பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். பிரியமானவர்களே, யோனத்தான் சவுல் யுத்தத்திலே உட்கார்ந்திருக்கிறான், ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிறான், அவனுடைய சேனைகள் அங்கே இருக்கிறார்கள். அடுத்து என்ன செய்வது என்று சிந்தித்து கொண்டிருக்கிற நேரம் இந்த யோனத்தான் அவனுடைய மகன், சவுலுடைய மகன், தன்னுடைய ஆயுததாரியை கூட்டிக் கொண்டு அப்படியே போகிறான். போகும் பொழுது அவனுக்கு எதிராக 2 பெரிய செங்குத்தான பாறைகள், அதுக்கு மேலேயும் அந்த பக்கமும் பெலிஸ்தர்கள் இவர்கள் மேல் படையெடுத்து வருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பெரிய அந்த செங்குத்தான பாறைகள் போசேஸ் சேனா என்று சொல்லப்படுகிற அந்த 2 பாறைகளுக்கு அருகிலே போன யோனத்தான் ஆயுததாரியிடம் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? We are the children of God. நாம் கர்த்தருடையவர்கள். கர்த்தர் இல்லாத அந்த தானியத்திற்கு, அந்த கூட்டத்திற்கு நாம் போவோம் வா, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்கள். நம்மோட ஆண்டவர் இருக்கிறார், அங்கே அவர் இல்லை. அதனால அவர்களை எதிர்த்து நாம் போவோமானால் கட்டாயமாக கர்த்தர் இந்த ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான்? ஆயுததாரியிடம் சொல்லுகிறான், நம்ம எப்படியாவது அங்கே போவோம் வா என்று சொல்லி. ஆனால் அதற்கு முன்பாக அவன் ஆண்டவரிடம் கட்டாயம் பேசி இருக்க வேண்டும். அதனால் ஒரு அடையாளம் வைக்கிறான். என்ன அடையாளம் வைக்கிறான்? நாம் போகும் பொழுது ஏறி வாருங்கள் என்று சொன்னால் நாம் ஜெயிக்கிறோம், நாம் போவோம். இல்லை வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா போக வேண்டாம். இப்படி ஒரு மனதில் தீர்மானம் எடுத்துக்கொண்டு, ஆண்டவருக்கு முன்பாக ஒரு தீர்மானத்தையும் செய்து கொண்டு அவன் முன்னேறி போகிறான். ஆயுததாரியும் உடனே சம்மதித்து 2 பேரும் முன்னேறி போகிறார்கள். அங்கு 10வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, 13வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? யோனத்தான் தன் கைகளாலும் கால்களாலும் கவிழ்ந்து ஏறினான். ஏற முடியாத செங்குத்தான பாறை. ஆனால் அவன் விடவில்லை. அந்த தடையெல்லாம் தடைன்னே நினைக்கல, அது ஒரு வலினே நினைக்கல, பெரிய காரியம்னே நினைக்கல. அவன் என்ன பண்றான்? முன்னேற வேண்டும், முன்னேற வேண்டும். எப்படியாவது அந்த படையை ஆண்டவரினுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பார். அந்த ஒரு ஜெயிக்கிற ஒரு எண்ணம் மாத்திரம், வாழ்விலே உயர்ந்து வருகிற ஒரு எண்ணம் மாத்திரம். கர்த்தரை நம்புவோம் என்றால் கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். He is my father, I am his child. நான் அவருடையவள், நான் அவருடையவன் என்ற எண்ணம்
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வினாடியும் இருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை உங்களுக்குள் கடந்து போக வேண்டும் என்று தாகத்தோடு நான் ஆண்டவரை கேட்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நாம் ஒரு மனதோடு கேட்கும் பொழுது, அது யார் பேசிக் கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அதை பிடித்து நம்முடைய இருதயத்திற்குள்ளாய் இரத்தத்திற்குள்ளாய் நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை உட்கொள்ளும் பொழுது, அது நமக்கு ஜெயிக்க வைக்கிறது. பிரியமானவர்களே, அவன் ஜெயிக்கிறவனாக, கர்த்தரை நம்பின அவன் ஜெயிக்கிறவனாக தவழ்ந்து ஏறினான். அவனுக்கு முன்பாக எல்லாரும் பட்டு விழுந்து கிடந்தார்கள். அவன் ஏறிவா என்று சொன்னவுடன் ஏறி போன பொழுது எல்லாரும் மடிந்து தானே, அவன் கஷ்டப்படவே இல்லைங்க. கர்த்தர் அவனுக்காக ஒரு காரியம் செய்தார். எல்லாரும் தானாக மடிந்து விழுந்தார்கள். பின்னால் ஆயுததாரியும் வெட்டி கொண்டே போனான் என்று அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை நம்பினால், விசுவாசித்தால், அதை அறிக்கை செய்து நாமும் முயற்சி செய்யும் பொழுது வாழ்க்கையில முன்னேற்றம் கட்டாயமாக வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, நோவா அவருடைய வாழ்க்கையில அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவரும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தவர், தேவனோடு பேசிக் கொண்டிருந்தவர். அவருடைய நாட்களிலே அவர் உத்தமம் உண்மையும் உள்ள மனிதனாக இருந்தார் என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார். அதன் நிமித்தமாக நோவாவுக்கு அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அதனால நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் தப்புவிப்பதற்காக ஒரு பேழையை செய் என்று சொல்லி ஒரு பேழைக்கு அளவு கொடுக்கிறார். பெரிய கப்பல் அளவு. இப்ப இருக்கிற மாதிரி மரம் இருக்கிற காரியம் அல்லது மரத்தை சீர்படுத்துகிற ஒரு ஆயுதங்களும் இல்லாத நாட்கள் அது. ஆனால் நோவா அதற்கு கீழ்ப்படிந்து செய்ய ஆரம்பித்த பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒரு காரியத்தை கட்டளையிடும் பொழுது நாம் துணிந்து அதில் கை வைப்போமானால் நாம வைக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம கையை வைக்கிற மாதிரி தான் இருக்கும். கர்த்தருடைய கரம் அதற்கு கீழாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய கரத்தை தாங்கி கொண்ட தேவனுடைய கரம் அங்கே இருக்கிறபடினாலே காரியம் தானாக நடக்கும். நோவா அவ்வளவு பெரிய பிள்ளை அவராக கட்டினார்னா நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை. சகரியா 4:6 வாசிக்கிறபடி, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடித்தார். ஏன்னா உலகத்துல காப்பாற்ற வேண்டிய அவ்வளவு யானையையும் பூனையையும் நோவாவா போய் தேடி கூட்டிட்டு இருந்தார். அதுவும் ஜோடி அவரா போய் கூட்டிட்டு இருந்தார். அவை எல்லாம் நோவாவின் கைகளுக்கு உட்படுத்தப்பட்டது. எல்லாவற்றையும் உள்ளே விட்டு கர்த்தர் அந்த கதவை அடைத்தார். கர்த்தர் பேழையை மிதக்க பண்ணினார் தண்ணீரிலே. அவர்களை கொண்டு போய் புதிய ஜாதியாக உலகத்திலே பரம்ப வைத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு பாடு நிறைந்து எல்லாரும் கேலி பேசுற இடம். வாழ்க்கையிலே அப்படித்தான். நம்ம புது முயற்சி செய்யும் பொழுது எல்லாரும் கேலியா பேசுவாங்க. எப்போ விழுவான், எப்போ சாவான், இதுதான் உலகத்தினுடைய பார்வை. உற்றவர்களுடைய பார்வை, எல்லாருடைய பார்வையும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நாம் அதையெல்லாம் தாண்டி கொண்டு தேவ சமூகத்தை மாத்திரம் உற்று நோக்கி கொண்டு அவருடைய முகத்தையே தேடிக்கொண்டு நாம் ஓடுவோமானால் கர்த்தர் தடைகளை மாற்றுகிறவர். சீரிய தேசத்திலே நாகமான் என்ற ஒரு படைத்தலைவன் இருந்தான். அவன் பெரும் மதிப்புள்ளவனாம். அவன் கைகளின் மூலமாக ஆண்டவர் அந்த சீரிய மக்களையே ரட்சித்து வந்தார். அந்த நாட்களிலே அவன் குஷ்டம் பிடித்தவனாய் இருந்தான். அவனுடைய வீட்டிலே இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தத்திற்கு போன பொழுது பிடித்து கொண்டு வந்த ஒரு சிறு பெண் வேலைக்கு இருந்தாள். அவனுடைய மனைவிக்கு உதவியாக அங்கே இருந்தாள். அந்த சிறு பெண் எஜமானனை கவனித்த பொழுது அவனுக்கு குஷ்டரோகம் என்பதை அறிந்து கொண்டு அவள், பாருங்களேன், சிறைப்பிடித்து வரப்பட்டிருக்கிறாள். தாய் தகப்பன் சகோதரன் எல்லாரும் எங்க போனாங்களோ என்ன, அதையே நினைச்சிட்டு அழுதுட்டு படுத்துடல. அந்த பெண் வாழ்க்கையிலே நிச்சயம் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாள். அவள் என்ன செய்தா தெரியுமா? எஜமானுக்கு குஷ்டரோகம் என்று அறிந்தவுடன் நாச்சியார் இடத்தில் சொல்லுகிறாள், அந்த எஜமானி இடத்தில் சொல்லுகிறாள், இஸ்ரவேல் தேசத்திலே சமாரியாவிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு மனிதர் உண்டு, தீர்க்கன் ஒருவர் உண்டு, அவரிடத்தில் போனால் இவர் சுகமாவார் என்று சொல்லுகிறாள். அவளும் பாருங்க அதை நம்பி நாகமானிடம் சொல்ல, நாகமான் பாருங்களேன், அவன் அதிகாரி, அதனால நேர ராஜாட்ட போய் ஒரு கடிதம் எல்லாம் எழுதி வாங்கி கொண்டு இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் போகிறான். கடைசியாக தீர்க்கனிடத்தில் போன பொழுது தீர்க்கன் சொல்லுகிறார், போய் யோர்தானிலே 7 தரம் முங்கி எழும்பு, அவனுடைய குஷ்டம் சுகமாகும். எவ்வளவு தடைகள் எல்லாம் மீறி நாகமான் பாருங்க ஒரு சின்ன பெண்ணுடைய பேச்சை கேட்டு ராஜாட்ட போய் கடிதம் வாங்கி இந்த ராஜா கிட்ட வந்து கொடுத்து, அந்த ராஜா வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு அழுகுறான், நான் எப்படி குஷ்டத்தை மாற்றுவேன்னு சொல்லி தீர்க்கன் கூப்பிடுகிறார். இங்கே ஒரு தீர்க்கன் உண்டு என்று அவன் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி கூப்பிட்ட பொழுது நாகமான் வாசல் வரைக்கும் போயாச்சு. இவன் என்ன நினைச்சான், நான் மனசுல தீர்க்கதரிசி வெளியே வந்து அவன் கைகளினால் இவனுடைய குஷ்டத்தை தொட்டு சுகமாக்குவான்னு நினைச்சான்.
வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நாம் காரியங்களை செய்யும் பொழுது நமக்குள்ளே சில எண்ணங்களை சத்ருவானவன் விதைத்து, இப்படி நடக்கணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படி முடிந்தால் தான் நன்றா இருக்கும், இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் விதைத்து வாய் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்துட்டோம், கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு தான் ஜெபிச்சுட்டு இருக்கோம். கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமானால் கர்த்தருக்கு ஆலோசனை சொல்ல நாம் யார்? பிரியமானவர்களே, இது இப்படித்தான் நடக்க வேண்டும், இது இப்படி நடக்க வேண்டும். நாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்சுவோம், கர்த்தாவே எங்களுடைய காரியங்களில் நாங்கள் முன்னேறுவதற்கு என்ன தடைகள் உண்டோ எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. எல்லாவற்றையும் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற தடைகளை உடைத்தறிங்க ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற தடைகளை உடைத்தறிங்கப்பா, வாழ்க்கையில் வந்திருக்கிற தடைகளை எல்லாம் உடைத்தறிங்க ஆண்டவரே. தடைகளை நீக்குகிற இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு முன்னாக கடந்து போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தடைகள் எல்லாம் உடைச்சு அப்பா எங்களுக்கு வழியை உண்டு பண்ணுங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் வழியை உண்டு பண்ணுகிறவர். அங்க ஒரு வேலைக்கார பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டு கிளம்பி வந்தவன் இப்பொழுதும் கோபித்து கொண்டு திரும்ப நினைக்கும் பொழுது இங்கேயும் ஒரு வேலைக்காரன் பேசுகிறான். ஐயா, வேற பெரிய காரியம் செய்ய சொல்லலையே, எங்க முழுகி ஒருதானில் 7 தடவை முங்கிதானே எழும்ப சொன்னாருன்னு சொன்ன உடனே நாகமான் முழுகி எழும்பி குழந்தையின் சரீரத்தை போல சரீரமுடையவனாய் சுத்தமானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நோய் நீங்கி முன்னேறுகிறவனாக திரும்பி வருகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அருவருத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. கிருபை, தேவ கிருபை நமக்கு அப்படி செய்யும். நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளை உடைக்கும். உனக்கு முன்னாக ஒரு தூதனை அனுப்புவேன் என்று வாக்கு கொடுப்பார், அப்படியே செய்வார். உனக்கு முன்னாக போய் நான் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்வார், அப்படியே எல்லா கோணல்களையும் மாற்றி நம்முடைய பாதையை செவ்வைப்படுத்தி நமக்காக எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்துவார். பிரியமானவர்களே, பல காலம் கடந்து நடக்க போகிற காரியங்கள், பல நாட்கள் கடந்து நடக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், எல்லாவற்றையும் காண்கிற தேவன். அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இருதயத்தின் ஆழத்தையும் காண்கிற தேவன், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஜீவிக்கிற தேவன், ஜீவிக்கிற தேவன். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நம்மோடு நம்முடைய வலது பாரசத்தில் நிற்கிறவர், நமக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறவர். ஒரு வினாடி அவருடைய சமூகத்தை நாம் உற்று பார்த்து, என் ஆண்டவரை வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், என் பிள்ளைகள் முன்னேற வேண்டும், முன்னேற வேண்டிய காலங்களிலே வந்திருக்கிற தடைகளை எல்லாம் உடைத்து போடுங்கப்பான்னு சொல்லி ஒரு மனதோடு ஜெபிப்போம். ஆண்டவருடைய நாமத்திலே அப்படியே ஆகும். பிரியமானவர்களை, கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் தம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே என்று நோக்கி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், இன்னும் சற்று முன்னால் போக வேண்டும், வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற வேண்டும், நான் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், இன்னும் வேதம் வாசிக்க வேண்டும், தேவனிடத்தில் இன்னும் கிட்டி சேர வேண்டும் என்ற சூழ்நிலைகளில் இருக்கிற பிள்ளைகள் தடைகளினால் சோர்ந்து போவதை காண்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு ஒரு அடி எடுத்து வைத்தால் 9 அடி சறுக்குகிறது என்று சோர்ந்து போவதை காண்கிற தேவரீர், ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தொடுவீராக ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி மற்றவர்களையும் இழுத்து கொண்டு ஓடுகிறவர்களாய், மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தி ஓடுகிறவர்களாய் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்திலே பிள்ளைகளினால் வந்த பிரச்சனை, பிள்ளைகளுக்கு வந்திருக்கிற பிரச்சனை, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் நொறுங்குவதாக. அதிகாரிகளால் வருகிற பிரச்சனைகள் ஆண்டவருடைய நாமத்தினால் தகப்பனை மாறுவதாக. எல்லாரும் வாழ்க்கையிலே முன்னேற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இரு கரங்களையும் தூக்கி ஜெபிக்கிற ஒரு வாலிப சகோதரனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவனுடைய தகப்பனை வேலை ஸ்தலத்திலே முன்னேற்றத்தை கட்டளை இடுவீராக, வேலை உயர்வை கட்டளை இடுவீராக. மற்றவர்களுக்கு முன்பாக இவன் என்னுடையவன் என்று கர்த்தர் விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபை பெரிதாக விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you.